தமிழ் மொழியால் இணைந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து நடந்தது. அதில் வந்து நடிகர் கமல்ஹாசன் ஐயா அவர்கள் வந்து தமிழ் மொழி பற்றியும் கன்னட மொழி பற்றியும் சில உரையாடலை வந்து பேசியிருப்பார். அது வந்து சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த காணொலியில் அப்படி என்ன அவர் இசை வெளியீட்டு விழாவின் போது பேசினார் அதை பற்றியும், தமிழ் மொழி மூத்ததா கன்னட மொழி மூத்ததா என்பதை பற்றிய சில எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் பற்றியும் நாம் பார்த்துவிட்ட பிறகு, அதை பற்றி நான் சொன்ன பிறகு, அடுத்து இந்த கமல்ஹாசன் ஐயா அவர்களுடைய இந்த பேச்சுக்கு மக்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க என்ற இந்த 3 விஷயங்கள் பற்றியும் நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த காணொலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது கமல்ஹாசன் அவர்கள் ஐயா அவர்களும் சிம்புவும் இணைந்து தக் லைஃப் என்ற படம் வந்து நடிச்சிருக்காங்க. இதனுடைய இசை இந்த படத்திற்கான இசை பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து சென்னையில் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த இசை வெளியீட்டு விழாவின் போது பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் யாருன்னா, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் என்பவர் தான் வந்திருந்தார். அது யாருன்னா, இவர் பாருங்கள், கமல்ஹாசன் ஐயா கூட இருக்கார் பாருங்கள், அவர் தான் சிவராஜ்குமார். இவர் தான் கன்னட சூப்பர் ஸ்டார். இவர் வந்து மேடைக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு இருக்கும்போது கமல்ஹாசன் ஐயா பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்குமார் வந்து என்னுடைய அண்ணன், இவர் வந்து இந்த பட ஷாட் எடுக்கும்போது இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் வந்து நல்லா பாராட்டிகிட்டே இருப்பாராம். அவருக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சான். கமல்ஹாசன் அவருக்கு இவர் உண்மையிலே பாராட்டுறாரான்னு தெரியாது இருந்தாராம். ஆனால் வந்து மற்றவர்களை கூப்பிட்டு கூட இப்படி நல்லா எடுத்தார், எப்படி எடுத்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசுவாராம். அது மட்டும் இல்லாமல் புஷ்பக் படத்தினுடைய துவக்க விழாவுக்கு கூட போயிட்டு அந்த கிளாப் பண்ணி படத்தை வந்து துவக்கி வச்சுருப்பார். இன்னும் ஒரு சில படம் பேர் சொல்லி இந்த படத்தெல்லாம் வந்து கிளாப் பண்ணி தொடங்கி வச்சுருப்பார். இதனால தான் இவர் வந்து என்னுடைய குடும்பம், அந்த ஊரில் இருக்கிற என்னுடைய குடும்பம் சொல்லிட்டு இவர் சிவராஜ்குமாரை சொல்லிவிட்டு, அதனால தான் நான் இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது உயிரே உறவே தமிழ்னு ஆரம்பித்தேன். ஏன்னா தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னட மொழின்னு சொல்லி அவரை குறிப்பிட்டு, இதில் நீங்களும் தான் இணைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அவர் வந்து பேசி முடிச்சிருப்பார். இவர் கமல்ஹாசன் ஐயா அவர்களுடைய இந்த பேச்சு தான் வந்து கர்நாடக மக்கள் வந்து, முக்கியமாக மக்கள் கிடையாது, கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் கிடையாது, இந்த பேச்சை வந்து அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் மக்கள் வந்து அரசியல் கட்சிகளில் இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இதை பாருங்கள், கமல்ஹாசன் ஐயா அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தக் லைஃப் படத்தினுடைய பேனரையும் வந்து கிழிச்சிக்கின்னு இருக்காங்க. இது மக்கள் மத்தியில் கர்நாடகாவில் இருக்கிற கட்சி சார்ந்த மக்கள் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அந்த ஊரை சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல, கட்சி சார்ந்தவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்து இந்த தமிழினுடைய தொன்மை சிறப்பு பற்றி நம்ம அடுத்த காணொலியில் வந்து இப்போ பார்க்கலாம். மக்களே, நம்ம எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை நம்ம வந்து பார்த்தோம்னா அப்பொழுதே தெரியும் எந்த மொழி மூத்தது எந்த மொழி இளையதுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ முதல்ல வந்து ஆரம்பகால கல்வெட்டுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு மொழி எவ்வளவு மூத்தது என்பதை வாயால் சொல்வதை விட எழுத்து ஆதாரங்கள் மூலம் நிரூபிப்பதே சரியானதாக இருக்கும். அந்த வகையில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாம் தமிழ் மொழியின் பழமையை உறுதி செய்கின்றன. அறியப்பட்ட மிக பழமையான கல்வெட்டுப்படி பார்த்தால் தமிழ் பிராமி எழுத்துக்கள் சுமார் 500 முதல் 700 பழைய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 500 வருஷத்துலேருந்து 700 வருஷத்துக்குள்ளே வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள கல்வெட்டுகள் வந்து கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. கன்னட மொழி ஹல்மிடி எழுத்துக்கள் சுமார் கிபி 450 பழைய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. பழைய கல்வெட்டுகளை கிபி 450க்கு பிறகு தான் வந்து கிடைத்திருக்கு. ஆனால் நம்மளுடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா கிமு 500லேருந்து 700 வரைக்கும் வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து கிடைச்சிருக்கு பழைய கல்வெட்டுகள். அடுத்து கீழடி, மாங்குளம், ஆதிச்சநல்லூர் மற்றும் கொடுமணல் ஆகிய இடங்களில் காணப்படும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிமு 500லேருந்து 700 ஆண்டை சேர்ந்தவை. இது ரேடியோ கார்பன் டேட்டிங் மற்றும் பழங்காலவியல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கன்னடத்தின்
கன்னடத்தின் பழமையானதாக குறிப்பிடப்படும் ஹல்மிடி கல்வெட்டு கிபி 450ஆம் ஆண்டு காலத்தைச் சேர்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவை. இதன் அடிப்படையில் தமிழ் கன்னடத்திற்கு மூத்தது என்பது உறுதியாகிறது. தமிழை விட குறைந்தது 1500 ஆண்டுகள் குட்டி பையன்தான் கன்னடம்னு சொல்லி நம்மளுடைய வரலாற்று சான்று காண்பிக்குது. அடுத்து 2வது ஆதாரங்கள் என்னென்னா காப்பிய ஆதாரங்கள்னா கல்வெட்டுகளோடு நிற்க வேண்டாம், பண்டைய இலக்கிய சான்றுகள் பலவும் கூட இதற்கு துணை சேர்க்கின்றன. தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பழமையான இலக்கியம் தொல்காப்பியம் இலக்கணம் நூல். தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். கிமு 500லிருந்து கிமு 200க்கு இடையில் தொல்காப்பியர் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சங்க கவிதை தொகுப்புகள் கிமு 300லிருந்து கிபி 300, அதாவது புறநானூறு அகநானூறு முதலியான சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனால் கன்னட மொழியில் வந்த கவிராஜ மார்க்கம் கிபி 850 மன்னர் நிருபதுங் எழுதியதுன்னு சொல்கிறாங்க. கவிராஜ மார்க்கம் என்பது கன்னட மொழியில் எழுதப்பட்ட நூல். இது நிருபதங் எழுதியதுன்னு சொல்கிறாங்க. இது கிபி 850 கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் இலக்கியம் 2300 ஆண்டுகளுக்கும் மேலானது. அதே சமயம் கன்னடத்தின் ஆரம்பகால நிலையான இலக்கிய படைப்பு கிபி 9ஆம் நூற்றாண்டில்தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பிய குறிப்புகள் இலக்கண விதிகளையும் கவிதை வடிவங்களையும் நிறுவின. இது ஏற்கனவே முதிர்ந்த மொழியியல் கலாச்சாரத்தை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் மூலம் நம்மிடம் கன்னடத்திற்கு மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்கும் முன்பே இலக்கியம் இருந்துள்ளது. அதை எப்படி எழுத வேண்டும் என்ற முறையான இலக்கணமும் இருந்துள்ளது என்பது உறுதியாகிறது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று இந்த வரலாற்று சான்றுகள் எழுத்துப்பூர்வமான சான்றுகள் நிரூபிக்கிறது. நம்ம அடுத்து அதே மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடக்குது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். யுனெஸ்கோ மற்றும் அரசு அங்கீகாரம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு தமிழ் இந்தியாவின் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு தமிழ் தான் இந்தியாவினுடைய செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. கன்னடத்திற்கு 2008ஆம் ஆண்டு அதே அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதாவது பிற்கால இலக்கிய வளர்ச்சியின் அடிப்படையில், அதாவது தமிழுக்கு இருந்தது போல வளமான நீண்ட நெடிய இலக்கிய பாரம்பரியம் கன்னடத்திடம் இல்லை. அப்படியே இருப்பதும் கூட சமஸ்கிருத கலவைதான். யுனெஸ்கோ 2000+ ஆண்டுகளாக தமிழின் தொடர்ச்சியை அங்கீகரித்துள்ளது. குறிப்பாக சங்க நூல்கள் மற்றும் கல்வெட்டு சான்றுகள் மூலம் இது உறுதியாகின்றன சொல்லி இந்த வரலாற்று சான்றுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அடுத்து மக்கள் இதை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது கமல் ஐயா அவர்கள் பேசிய கருத்துக்கு இந்த மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்றத இந்த டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். கமல் தப்பாக எதுவும் பேசவில்லைன்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் என்றவர் சொல்லியிருக்கிறாரு. ஜெகன் தர்மராஜ்னு சொல்லி ஒருத்தர் மொழிகளின் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், தமிழ் தான் மூத்த மொழி, கன்னடம் பிறகு வந்ததுன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. வேலாயுதம் சொல்லிட்டு ஒருத்தர், ஒருமுறை மலையாள நடிகர் மம்முட்டி அவர்கள் தமிழுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகே மலையாளம் தோன்றியது என்று சொன்னார். அவர் நாட்டில் எவரும் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லை, அங்கே படித்தவர்கள் அதிகம் சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. கமல் அவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. யார் மனதையும் புண்படும்படி எதுவும் பேசவில்லை, உண்மையை சொன்னார் நம்மவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதிலிருந்து அனைத்து திராவிட மொழிகள் தோன்றின என்பது வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கருத்து பாருங்க. உண்மை, தமிழ் அனைத்து மொழிகளுக்கும் அன்னை மொழின்னு சொல்லியிருக்காங்க. அபயசம் ஆன்ஸ்வர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதுக்கு பதிலளிச்சிருக்காங்க. அங்கு உள்ள அரசியல்வாதிகள் சிலர் பொழப்பில்லாமல் இது வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து, வெல் செய்டு கம்மசார்னு சொல்லி அவரை வாழ்த்திருக்காங்க இன்னொருத்தர். நீங்கள் 1000 முரண்டு பிடித்தாலும் எங்கள் இளைய சகோதரன் தான் நீங்கள். இந்த தாய் மனதை, அதாவது தமிழ் மனதை ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. அப்படி போட்டு கமல் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் கமல் சொன்னது சரிதான், சந்தர்ப்ப சூழ்நிலை தான் பிழை, மற்ற மாநிலங்களிலும் பட வெளியீட்டுக்காக பிழைப்பு தேடும் வேளையில் இது தேவையான்னு சொல்லி சில முரணான கருத்துக்களையும் நம்ம சொல்லணும்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து, இதில் கன்னடத்துக்கு மரியாதை மற்றும் பெருமை தானே, தமிழில் இருந்து வந்தது தான் உலக மொழிகள், தற்குறிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய்மொழி. கன்னடா, தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆர் பர்ன் ஃப்ரம் தமிழிலிருந்து தான் தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படிக்க சொல்லுங்கள். கமல் அறிவு, ஞானம், மொழி, கலை கற்ற ஞானி, அவரை யாரும் அடக்கி ஆள முடியாது. கால்டுவெல் லுக் இருந்த மொழியறிவு கன்னடத்துக்காரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்த கருத்து பாருங்க.
கலை உலகம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவை. எது அவசியமோ பேசுதல் வேண்டும். அனைத்து மக்களும் கூடியிருக்கும் அவையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுதல் நன்று அல்ல அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்து, நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் நம்பாதீர்கள், அவர்களுடைய நன்மை மட்டும் இருக்கும்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு தெரில. அடுத்த கருத்து, நிறைய தமிழ் வார்த்தை கன்னடத்தில் கலந்து இருக்குது, இதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. முத்துக்குமார்னு ஒருத்தர், தமிழ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா, ஹீ டெல் தி ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர். அடுத்த ஒரு கருத்து பாருங்கள், வரலாற்றை படிங்கடா, இதே வேலையாக இருக்கானுங்க கன்னடர்கள்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. உங்கள் அம்மா தான் பெஸ்ட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு உங்கள் அம்மா தான் பெஸ்ட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு சொல்லி ஒருத்தர் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுவும் சில வேலைகளை உண்மையாக கூட இருக்கலாம். அடுத்து, படமோட எப்படியெல்லாம் விளம்பரம் செய்யும் நீ தமிழனே இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. மக்களே, இந்த காணொலியில் வந்து மக்களுடைய கருத்து, முதல்ல தக் லைஃப் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் கமல் என்ன சர்ச்சைக்குரிய பேச்சுன்னு மக்கள் வந்து கன்னட மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னு மக்களாகிய உங்களுக்கு தெரியும். தமிழ் மொழி மூத்ததா கன்னட மொழி மூத்ததான்னு பார்த்தீங்கன்னா உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய் தமிழ். இது வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த காணொலியில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.